எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வணக்கம். ராஜநிலை டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் மனதில் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது மற்ற யூடியூப் சேனல்களிலே நெருப்பு தத்துவத்திலும் அல்லது நெருப்பு பகுதி, அக்னி பகுதி என்று சொல்லக்கூடிய இடத்திலும் பூஜை அறை அமைக்கலாம் என்று சொல்கிறார்களே, உங்கள் கருத்து என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவாக ஒரு நெருப்பு என்றால் எப்படி இருக்கும் அதனுடைய அனுபவங்கள்? ஒரு நெருப்பு சுத்திலும் எரியுது, அங்க உள்ள போய் நின்னீங்கன்னா அது உங்களை மனசு குழு குழுன்னு வச்சு மனம் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மையில வச்சிருக்குமா, அல்லது அந்த நெருப்பு தத்துவத்துல இருந்து அல்லது நெருப்பு பகுதியில இருந்து நாம் வெளியே செல்லலாம் என்ற அமைப்பை கொடுக்குமா என்று உங்களுடைய எண்ணங்களுக்கு நான் விட்டு விடுறேன். நெருப்பு தத்துவத்துல போய் ஒரு பூஜை அறை, அங்கே ஒரு தீபம் பத்த வைக்கிறோம் அப்படின்னா அதை ஒரு நெருப்போடு நாம் இணைத்து பேசுவது தவறு என்பதை என்னுடைய கருத்து. தீபம் ஒளி, அந்த தீப ஒளியை நாம் ஒரு இறை நிலையாக கொண்டு அந்த தீப ஒளியை பார்க்கும் பொழுது அல்லது நம்ம மனம் ஒருமுகப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருந்தால் அது சிறப்படையும். ஆனால் ஒரு நெருப்பு தத்துவத்தை கொண்ட இந்த அக்னி பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த வீட்டினுடைய 4ஆக பகுத்து நாம் முன்னாடி சொன்ன வீடியோவில் தென்மேற்கு பகுதிக்கும் ஜலமூலையிலையும் பூஜை அறை எப்படி அமைக்கலாம்னு சொல்லி இருந்தோம். இந்த வீடியோ முதல்ல பார்க்குறவங்களா இருந்தா அந்த வீடியோவை ராஜநிலை யூடியூப் சேனலில் நாம் பதிவு செய்திருக்கிறோம். அதை பாருங்க, அது பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் என்னுடைய அறிவுக்கு எட்டிய என்னுடைய அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இது சிறப்பு என்று நான் உங்களுடன் வாதாட வரவில்லை. என்னுடைய வாதமாகப்பட்டது நெருப்பு தத்துவத்தில் உங்கள் மனம் ஒருமுகப்படாது என்பதற்கான விளக்கமாகவே இந்த நெருப்பு தத்துவத்துல நீங்க எங்க பூஜை அறை கொடுத்தாலும் தவறாக அங்கு மனம் ஒருமுகப்படாது என்பதே எமது கருத்து. ஆகவே இந்த அக்னி பகுதியில பூஜை அறை அமைப்பது தவிர்ப்பது சிறப்பு. அக்னி பகுதியில நாம் கொடுக்க வேண்டிய அமைப்புகள், அதாவது சமையல் அறை, அங்கு அந்த சமையல் அறைக்கு தான் இடம். ஏன்னா அந்த நெருப்பு வேற. ஒரு ஜோதிடத்திலேயே 3 பரியங்களாக ஒவ்வொரு விஷயங்களும் பிரியும். 3 பரியங்கள் என்று சொல்லக்கூடிய தன்மையில இந்த நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் என்ற அமைப்பில 3 ஜல ராசிகள் வரும், 3 காற்று ராசிகள் வரும், 3 நில ராசிகள் வரும், 3 நெருப்பு ராசிகள் வரும். இந்த மாதிரி அமைப்பிலையும் அது 3 விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மையில உண்டு. ஆகவே இந்த பூஜை அறையில் வைக்கக்கூடிய தீபத்தை நெருப்பு தத்துவத்தோடு இணைக்காமல் அது மனம் ஒருமுகப்படுவதற்காக ஒரு ஆன்மீகத்தின் ஒரு உருவமாக அந்த ஒளியினுடைய தன்மையை மட்டும் அங்கு எடுத்துக்கொண்டு இந்த நெருப்பு தத்துவத்தில் பூஜை அறை அமைப்பது தவிருங்கள். வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம்.